பிரைஸ் லார்ட், வெல்கம் டு ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்க யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் சொல்லிக் கொள்கிறேன். இன்னையுடைய எஸ்ஐசியில் வந்து நம்ம சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக வீடியோ ஆன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இங்கே வந்து ஆம்பியன்ஸ் அந்த மாதிரி இருக்கு. ஸோ பட் உங்களுக்கு தேவையான பிக்சர்ஸ்லாம் ஸ்க்ரீனில் வரும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வேர்ட் ஆஃப் காட்குள்ளே போகலாம். இந்த மாதத்துடைய வேர்ட் ஆஃப் த மந்த் எஸ்ஐசியில் என்னன்னா, ஆகஸ்ட் மந்த்துடைய வேர்ட் ஆஃப் த மந்த் அப்கிரேட் பேக் டு டொமினியன். அந்த பிக்சர் தான் ஸ்க்ரீன்ல இருக்கு. அப்கிரேட் பேக் டு டொமினியன். கர்த்தர் ஒரு பெரிய ஆளுகையை நம்மளை நம்பி கொடுத்திருந்தார் மனிதர்களுக்கு. எப்படி நம்ம அதை இழந்தோம்னு லாஸ்ட் வீக் பார்த்தோம். இழந்த அந்த டாமினியனை இயேசு கிறிஸ்து எப்படி மீட்டு கொடுத்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சிம்பிளா ஒன் லைன்ல அதை ரீகேப் பண்ணோம் அப்படின்னா, டாமினேட் ஈவில் த்ரூ வேர்டு பவர். கர்த்தருடைய வார்த்தையை நல்லா உட்கொண்டு அதை அப்படியே அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி தேவைப்படுற இடத்துல அந்த வார்த்தையை பயன்படுத்தி இயேசு எப்படி பிசாசை மேற்கொண்டாரோ, அவர் டாமினியன் நான் தான் ஆளுகைக்கு சொந்தம், நீ என்ன நினைச்சாலும் என்னை மேற்கொள்ள முடியாது ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணாரோ, அதே பாதைகளில் நம்மளும் டிராவல் பண்ணா நம்மளும் அந்த டாமினியனை அப்கிரேட் பேக் திருப்பி அந்த டாமினியனுக்குள்ள நம்ம போகலாம், அந்த ஆளுகையை நம்ம மீட் எடுக்கலாம் அப்படின்னு வந்து லாஸ்ட் வீக் பார்த்தோம். இந்த வாரத்துடைய மெசேஜ் வந்து டாமினேட்டிங் ஈவில் பார்ட் 2. எப்படி, ஏன்னா உலகம் பொல்லாங்கு தான், அந்த ஈவில் தான் அந்த பரிசுத்த அந்த சந்ததியாகிய ஆதாமேவால வந்து டிஸ்டர்ப் பண்ணுச்சு. அந்த அந்த டாமினியன், அந்த ஆளுகையை இழக்க செய்தது வந்து பாவம், பொல்லாங்கு, ஈவில். ஸோ அந்த ஈவிலான உலகத்திலேருந்து எப்படி இந்த வார்த்தையை பயன்படுத்தி ஆண்டவர் மீட்டெடுத்தாரோ, அது போல இந்த நாளில் பார்ட் 2 ஆஃப் த லாஸ்ட் வீக் சர்மன் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு கண்டினியூட்டி மாதிரி இருக்கலாம். எப்படி வார்த்தை ரொம்ப முக்கியமோ அதுக்கு ஈக்குவலா இன்னைக்கு இது கற்றுக்க போற காரியமும் ரொம்ப முக்கியம். சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா, ஹவு கேன் வி டாமினேட் ஈவில் இன் திஸ் க்ரூவல் அண்ட் சின்ஃபுல் வேர்ல்டு? ஏன்பா உலகம் இவ்வளோ போடலாங்க, ரொம்ப கேவலமா மோசமா நியூஸ் எல்லாம் பார்த்து பயங்கரமா அதிர்ச்சியா இருக்கு. இவ்வளோ கேவலமான ஒரு உலகத்துல நாம இழந்த அந்த ஸ்தானத்தையும் அந்த டாமினியனையும் அந்த ஆளுகையை எப்படி மீட்டெடுக்க முடியும்? சிம்பிளா இன்னொரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, ஹவு கேன் வி டாமினேட் அவர் ஓன் கண்டாமினேஷன்? இந்த உலகத்துல நம்மளே கண்டாமினேட் ஆகிதான் இருக்கு, நம்மளே கரைப்பட்டிருக்கோம், தீட்டுப்பட்டிருக்கோம் பாவத்தினால. நம்மளே எப்படி சொல்றது, அந்த கண்டாமினேஷன் சொல்லுவாங்களே, பாவம் வந்து நம்ம மேல வந்து ஒரு கரை ஆயிடுச்சு. நம்ம மேல இருக்கிற கரை எப்படிப்பா நீக்கிறது? நம்ம மேல இருக்கிற கரை படாம எப்படி டாமினேஷன் லெவல்ல டாப்ல வச்சு நம்ம எப்படி இந்த பாவத்தை மேற்கொள்றது, இல்லை பாவமே கிட்ட நெருங்காம எப்படி பார்த்துக்கிறது அப்படின்றதான் இந்த நாளில் பார்க்க போறோம். ஸோ டாமினேட்டிங் ஈவில் உடைய பார்ட் 2, லாஸ்ட் வீக் பார்ட் 1 த்ரூ வேர்ட் பவர்னு பார்த்தோம். இன்றைக்கு வந்து பார்ட் 2 பார்க்க போறோம். பார்ட் 2 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ். இதுக்கு முன்பதாக ஒரு கன்ஃபஷன் நான் சொல்லிக்கிறேன், சரண்டர் ஆகிறேன். ஏன்னா இப்போ நான் பேச போற சப்ஜெக்டை பல வருடங்களுக்கு முன்பதாக நான் ரொம்ப கிண்டலா எடுத்துக்கிறேன் ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா எனக்கு தெரியாது, விவரம் தெரியாத காலகட்டத்தில் பைபிளை முழுமையா படிக்காம, பைபிளை முழுமையா தியானிக்காம, ஆழமான தியானத்திற்குள்ள நான் போகாம, பிற நபர்களுடைய உபதேசங்களை மட்டும் கேட்டு நான் கர்த்தருடைய சந்ததியில உட்காராம ஒரு சில காரியங்கள் எனக்கு புரியாதுன்றதுனால அது இல்லை அப்படின்ற ஒரு மாயமான பொய்க்குள்ள நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனா ஒரு காலம், இப்போ ரீசன்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸா, ஒரு ஃபியூ இயர்ஸா கத்தர் அந்த விதமான ஒரு தெளிவு இல்லாத சூழ்நிலையிலேருந்து ரொம்ப தெளிந்த ஆவியோட, நிறைய குட் ப்ரீச்சர்ஸோட ஹெல்ப்போட, வேதத்தோடைய ஹெல்ப்போட, ஆவியானவருடைய ஹெல்ப்போட, எனக்கு ரொம்ப முக்கியமான இதெல்லாம் ரொம்ப கம்பல்சரி, இது இருந்தே ஆகணும், ஆனா அது நீ பரவாயில்ல இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் தப்பா புரிஞ்சுருந்தேன். அந்த சப்ஜெக்ட் தான் இன்னைக்கு நம்ம எடுக்க போறோம். என்ன அப்படின்னா, டங்ஸ், ஸ்பீக்கிங் இன் டங்ஸ், அந்நிய பாஷையில் பேசுவது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, போன வாரம் பார்த்தோம், டாமினேஷன் வேணுமா, ஈவில பொல்லாங்க மேற்கொள்ளணுமா, வார்த்தையின் வல்லமை ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம், டாமினேஷன் வேணும், பொல்லாங்க நான் மேற்கொள்ளணும் அப்படின்னா, ஒன் ஆஃப் த முக்கியமான விஷயம், த்ரூ கான்ஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப் வித் த ஹோலி ஸ்பிரிட், எஸ்பெஷலி பை யூசிங் டங்ஸ். எப்படி பொல்லாங்க மேற்கொள்ளலாம், எப்படி பிசாசை மேற்கொள்ளலாம், இவ்வளவு மோசமான உலகத்துல எப்படி பாவத்தை மேற்கொள்ளலாம், டாமினேஷன் எப்படிப்பா நம்ம வச்சுக்க முடியும் அப்படின்னா, கான்ஸ்டன்டா பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ரிலேஷன்ஷிப்ல கான்ஸ்டன்டா ஃப்ளோ ஆர்த்து மூலியமா தான் மேற்கொள்ள முடியும். அதுக்கு முக்கியமான கேட்டலிஸ்டா, முக்கியமான ஒரு ஊன்றுதோலா இருக்கிறது வந்து எது அப்படின்னா, அந்நிய பாஷையின் வரம் பற்றி நிறைய பேர் நிறைய அபிப்பிராயங்கள் வச்சிருக்கிறாங்க. ஆனா அவர்களுடைய அபிப்பிராயம்லாம் மேட்ச் இல்லை, வேத வசனம் சத்தியம் என்ன சொல்லுதோ அதுதான் விஷயம். சத்திய வார்த்தையை தான் நான் பேச போறேன். ஓகே, அந்நிய பாஷைகள் பேசி ஆவியானவரோடு
தொடர்ச்சியாக உறவில் இருப்பது மூலியமாக இந்த பொல்லாங்கான உலகில் நம்மளுடைய டாமினேஷனை செலுத்தலாம் அப்படின்றத நம்ம வந்து வேதத்தின் அடிப்படையில நம்ம பார்க்க போறோம். இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த அந்நிய பாஷை இருக்குதா இல்லையா, பேசுறது கரெக்டா, அந்த விதமான டிபேட்ஸ்குள்ளலாம் போல. அந்நிய பாஷை இருக்குது, அந்நிய பாஷை பேசணும், அந்நிய பாஷையோட வல்லமைகள் நிறைய இருக்கு. அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பிட்ஸ் அண்ட் பீசஸா நம்ம சின்ன சப்ஜெக்ட்ல பார்க்க போறோம். அதுக்கு முன்பதாக இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு வார்த்தையை தியானிக்க போறோம். அதுக்கப்புறம் அந்நிய பாஷையை பற்றி கொஞ்சம் நம்ம கத்துக்கொள்ள போகிறோம். கொஞ்சம் ஷார்ட் சமானா தான் இருக்கும். இன்னைக்கு அந்நிய பாஷையை பத்தி அப்படியே முழுமையாலாம் இது பண்ண போறதில்ல. ஆனால் நீங்கள் அதை பேசுவதன் மூலியமா அது உங்க லைஃப்ல ஏற்படுத்த போகிற தாக்கத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். அம்மா பைபிள் இருந்துச்சுன்னா நான் சொல்ற வசனத்தை நீங்க படிக்கலாம். யோசுவா 1:8 வசனம் படிக்கிறீங்களா? ஜோஷுவா chapter 1 and verse 8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். ஆமேன், ஆமேன். சோ இந்த வசனத்துல ஒன் ஆஃப் த முக்கியமான வேர்ட் என்ன அப்படின்னா, தியானித்து கொண்டிருப்பாயாக, தியானம். ஓகேவா? சோ கடவுள் வந்து மோசேயின் கட்டத்திற்கு அப்புறம் யோசுவாவுக்கு பேசும்போது ரொம்ப முக்கியமா காட் கொடுத்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. அது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், இந்த கர்த்தருடைய வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. நம்ம லாஸ்ட் வீக்கே பார்த்தோம் கர்த்தருடைய வார்த்தையோட முக்கியத்துவம். உன் வாயை விட்டு இருப்பதாக. அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணலாம். உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை அண்டர்லைன் தியானித்து கொண்டிருப்பாயாக அண்டர்லைன் பண்ணலாம். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயம் நடந்து கொள்ளும். நம்ம ஸ்டார்டிங்ல என்ன பார்க்குறோம், எப்படி டாமினேஷனை செலுத்துறது. இந்த வேர்ஸ் வந்து இங்கிலீஷ்ல வந்து சக்சஸ் கிடைக்கணுமா, தென் யூ வில் பி சக்சஸ்ஃபுல் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு சில காரியம் செய்யறது மூலியமா நமக்கு வந்து சக்சஸ் கிடைக்க போகுது. அதுல இந்த வேர்ஸ் ஒரு கீ எலிமெண்ட் நமக்கு சொல்லித்தருது. சக்சஸ் எப்படி பிரதர், இவ்வளோ மோசமான ஒரு உலகத்துல கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவுல குற்றமற்ற மாசற்ற தேவனுடைய பிழையற்ற பிள்ளைகளா எப்படி இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா, இந்த வசனம் ஒரு வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுது. அந்த வார்த்தையை நம்ம தியானிக்க போறோம். அந்த வார்த்தை என்னன்னா தியானம் என்கிற வார்த்தை. இங்க யோசுவா 1:8 சொல்லப்பட்ட அந்த தியானம் என்கிற வார்த்தை, அதற்கு எபிரேய மொழியில என்ன அர்த்தம்னு பார்க்கலாமா? தியானம் அப்படின்ற வேர்டோட மீனிங் ஹீப்ரூல ஹகா அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் இங்கிலீஷ்ல டு மெடிடேட், கீப் மட்டரிங். அதாவது தமிழ்ல சொல்லணும்னா சிம்பிளா நமக்கு புரியுற மாதிரி ஹகா அப்படின்ற பயன்படுத்தப்பட்ட இந்த ஜோஷுவா 1:8 பயன்படுத்தப்பட்ட அந்த எபிரேய வார்த்தைக்கு அர்த்தம் ஹகா அப்படின்னா மெடிடேட் பண்ணு. இது வந்து தியானம் நம்மளுடைய மீனிங்ல. இன்னொரு அர்த்தம் இருக்கு, டு மர்மர். இங்கிலீஷ்ல இங்க ஸ்கிரீன்ல இருக்க பாருங்க, டு மர்மர். மர்மர்னா முனைவினே இருக்கிறது. டு அட்டர், பேசு. முனவு, ஸ்பீக், பாண்டர், எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான். அந்த மெடிடேட்ன்ற வேர்டு வந்து நம்ம எப்பவுமே தியானம்னா வேற இப்பெல்லாம் தியானன்ற பேர்ல வேற மீனிங் எத்தனை போயிட்டாங்க. ஆக்சுவலா ஆவியானவர் இங்க சொல்ல வரதுக்கு ஒன் ஆஃப் த முக்கியமான மீனிங் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் டு மர்மர். ஓகே, முனைவிட்டே இரு. இன்னைக்கு முனைவிட்டே இருக்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். புலம்பரத்தை பத்தி இல்ல, முனைவிட்டே இருக்கு. எதை முனைவிட்டே இருக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ ஆவியானவர் நம்ம நாக்குல இருந்தாருன்னா போற இடம்லாம் நமக்கு சக்சஸ் தான். நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். இப்போ பழைய ஏற்பாடுல இந்த யோசுவா 1:8 நம்ம இப்போ ரீசெண்டா படிச்சோம் இப்பதான். இதே புதிய ஏற்பாட்டுல இந்த யோசுவா 1:8 இன்டர்பிரட் பண்ணோம்னா எப்படி படிக்கலாம் அப்படின்னா, இந்த ஆவியானவர், இப்போ அந்த வேர்ட் ஆஃப் காடை வந்து நான் இப்போ அப்படியே ஆவியானவருக்கு கம்பேர் பண்றேன். ஓகே, இந்த ஆவியானவர் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பாராக. ஏன்னா ஹகா அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன சொன்ன, முனை விட்டே இரு. இந்த ஆவியானவர் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பாராக. அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி எல்லாம் நீ சொல்ல கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அந்த வார்த்தைகளை நீ முனவி கொண்டே இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். இரவும் பகலும் அந்த வார்த்தைகளை நீ முனைவி கொண்டே இருக்கணும். ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தைகளை முனைவி கொண்டே இருப்பா. ரொம்ப கீ எலிமெண்ட் இது. அப்போதான் நீ வழியை வாய்க்க பண்ண முடியும். அப்பதான் உனக்கு சக்சஸ் கிடைக்கும். அப்பதான் நீ புத்திமான நடந்து கொள்வ. அப்பதான் டாமினேஷனே பண்ண முடியும். ஸோ யோசிச்சு பார்த்தா புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளின் வெற்றி ரகசியம் என்ன அப்படின்னு யாருன்னா கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு வார்த்தை நெத்தி போட்டு லட்சம் மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அந்நிய பாஷையின் வரம். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளின்
வெற்றியின் ரகசியம் அந்நிய பாஷையின் வரம். அந்நிய பாஷையின் வரம் plays a very very key role in the life of disciples. அப்போஸ்தலர் புஸ்தகத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா அந்த டிசைபிள்ஸோட லைஃப் அந்த பெண்டகாஸ்டல் டேக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை அப்படியே வேற லெவல்ல மாறிச்சு. நிறைய காரியங்கள் செய்யறாங்க, நிறைய அற்புத அடையாளங்கள் செய்யறாங்க, நிறைய வல்லமையான காரியங்கள், தீர்க்க தரிசன வரங்கள் போன்ற நிறைய முக்கியமான வரங்கள் ஆக்டிவேட் ஆகுது. அதுல ஒன் ஆஃப் த பர்சனலான ஒரு வெற்றிக்கு, பர்சனல் விக்டரிக்கும், பர்சனலா ஒருத்தரோட லைஃப் மாறத்துக்கும் ஒன் ஆஃப் த முக்கியமான கீ எலமெண்ட் கர்த்தர் கொடுக்கிற ஒரு வரம் அந்நிய பாஷையின் வரம். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளின் வெற்றியின் ரகசியம் அந்நிய பாஷையின் வரம். அதை பேச பேச நல்ல வெற்றியை நம்மால் காண முடியும். அதுதான் இந்த வசனம் வந்து நம்மள வந்து அந்த அந்த அர்த்தம் சொல்லுது. அந்த கீப் மர்மரிங், கீப் அட்டரிங், அதை வந்து முனைவினேர் எதை அந்நிய பாஷைகளை முனைவி கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். எப்படி இதை செஞ்சா என்ன பிரதர் வரும் அப்படின்னா, இதை செஞ்சா யூ வில் மேக் யூ வே ப்ராஸ்பரஸ் த்ரூ திஸ். அதாவது நம்ம அந்நிய பாஷையில பேச 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 அதோடைய நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த முக்கியமான பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நம்மளுடைய வழிகளை வாய்க்க செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. ஏன்னா அந்நிய பாஷை பிளேஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ரகசியங்களை பேசுறான் வசனம் சொல்லுது. அந்நிய பாஷைகளை பேசுகிற வந்து கர்த்தருடைய மகத்துவங்களை பேசுறான்னு வசனம் சொல்லுது புதிய ஏற்பாடுல. ஸோ யோசிச்சு பார்க்கும்போது ஏதோ அந்நிய பாஷை இல்லை, அந்நிய பாஷை plays a very 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 key role, very very important role in a believer's life. எஸ்பெஷலா புதிய ஏற்பாடு காலத்துல ஒரு பிலீவரோட லைஃப்ல அந்நிய பாஷையின் வரம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்து. அது அவனுடைய லைஃபையே மாற்ற வல்லமையா இருக்கு. நம்மளுடைய இந்த கான்டெக்ட் படி யோசிச்சு பார்க்கும் போது எப்படி ஒரு டாமினேஷன் நம்ம இந்த பொல்லாத உலகத்துல வைக்கலாம் அப்படின்னா, அந்நிய பாஷையில் நீங்கள் பேசுவது மூலம் ஒரு ஸ்ட்ராங்கான டாமினேஷனை, ஒரு ஆதிக்கத்தை நீங்கள் இந்த பொல்லாத உலகத்தின் மேல செலுத்தலாம். ஏனென்றால் அந்நிய பாஷைகளை பேசுறவன் ரகசியங்களை பேசுறான். பிசாசுக்கு புரியாத ஒரே ஒரு பாஷை அந்நிய பாஷை. நீங்க வேற எந்த மொழியில பேசினாலும் பிசாசுக்கு புரியும். தமிழ்ல பேசினா புரியும், இங்கிலீஷ்ல பேசினா புரியும், ஹிந்தில பேசினா புரியும், கத்திரத்துல எந்த லாங்குவேஜ்ல நீங்க ப்ரே பண்ணாலும் புரியும். அவனுக்கு புரியாத ஒரே பாஷை அந்நிய பாஷை. ஏன்னா அது ஆவியானவருடைய பாஷை. நம்ம ஆவியில நிரம்பிதான் அந்நிய பாஷையில பேசுறோம். ஆவியானவர், நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர், அவர் பிதாவாகிய தேவனுக்குள்ள கூட அந்த இன்டர்செஷன் பண்றாரு இல்லையா, நமக்காக பரிந்து பேசுறாரு இல்லையா, அந்த விதமான காட் டு காட் ஒரு கம்யூனிகேஷன் நடக்குது. அதுதான் அந்நிய பாஷையை தவிர ஏதோ ஓவர்வெல்மிங் எமோஷன்ஸ்ல நடக்குது. அது ஜஸ்ட் அது வேற எதுனா நம்ம வச்சுக்கலாம். அது அந்நிய பாஷையில பேசுற வந்து ரகசியங்களை பேசுறான். அந்நிய பாஷையில பேசுறவன் தேவனுடைய மகத்துவங்களை பேசுறான்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன். இஃப் யூ கேன் கண்ட்ரோல் யுவர் டங், யூ கேன் கண்ட்ரோல் யுவர் லைஃப். உங்களுடைய நாவை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். இஃப் யூ கேன் கிவ் ஹிம் யுவர் டங், யூ ஆர் கிவிங் ஹிம் யுவர் லைஃப். அதாவது ஏசப்பாவுக்கு, உங்களுடைய கடவுளுக்கு உங்களுடைய நாக்கை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கொடுத்ததுக்கு சமம். ஒரு வசனம் படிக்கலாமா? யாக்கோபு 3:3, யாக்கோபு 3:3, 3:4, 3:5, 3 வசனம் படிக்கலாம். அம்மா படிக்கிறீங்களா? ஜேம்ஸ் சாப்டர் 3, 3, 4 and 5 and 8th verse also. பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. எட்டாவது வசனம் போலாமா? நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷயம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. ஆமென். சோ நாக்க குறிச்சுதான சீரியஸான ஒரு வார்த்தைகள் சொல்றாரு. இதுல வந்து பாருங்க, குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு, அந்த வாய் அப்படின்ற வேர்டு அண்டர்லைன் பண்ணலாம். இந்த 4th verseல சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். ஸோ அதுலயும் ஒரு விஷயத்தை கம்பேர் பண்றாரு. அப்படியே கம்பேர் பண்ணிட்டு சொல்றாரு ஜேம்ஸ், அப்படியே நாவானது சிறிய அவயவமா இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பொல்லாத்துல அது பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. கொளுத்தி போடுறதுல நாக்கு ரொம்ப ஸ்பெஷலு. 8வது வசனத்துல சீலச்சு முடிக்கிறாரு, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதமான விஷம் நிறைஞ்சதா இருக்குன்னு சொல்றாரு. சோ
இப்போ நாக்குல இவ்வளவு டேஞ்சர் இருக்கும் போது ஆவியானவர் நமக்கு ஒரு உதவி செய்யறாரு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. எஸ், தட்ஸ் 100% ட்ரூ. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, ஆனால் ஆவியானவரால் கூடும். நீங்கள் அந்நிய பாஷைகளில் பேச பேச உங்களுடைய வேர்டு ஃப்ளோ கண்ட்ரோலுக்குள்ள வரும். நீங்க அந்நிய பாஷையில பேச பேச தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறது கண்ட்ரோலுக்குள்ள வருவீங்க. நீங்க அந்நிய பாஷைகளை பேச பேச இந்த கெட்ட வார்த்தை பேசுற பழக்கம் இருக்குன்னா முழுசா ரத்தம் ஆகும். ஏன்னா அந்நிய பாஷையில பேசும்போது நீங்க பரிசுத்த வார்த்தைகளை பேசுறீங்க. உங்க நாக்கு வந்து பேப்டிசம் பண்ணப்படும். நீங்க சுத்திகரிக்கப்படுவீங்க. உலகம் ஃபுல்லா பேப்டிசம் பண்ணப்பட்டாலும் நாக்கு ஞானஸ்தானம் எடுக்கல. ஏன்னா அதாவது இன்டர்னல் ஆர்கன்ஸ் நாக்கு உள்ள இருக்குது இல்லையா, முழுக்க ஞானஸ்தானத்துல அது பங்கு பெறாது. அதனால தான் ஆண்டவர் பார்த்தார், என்னப்பா நீ கலந்துக்கவே மாட்டேற, எழுதுல நீ தான் மோசம், உனக்கு தான் ஃபர்ஸ்ட் செக் வைக்கிறேன்னு சொல்லிட்டு டங்ஸ்ன்ற வார்த்தையில டங்குன்னு பாருங்க நாக்கு, அந்நிய பாஷை. ஸோ டங்குன்ற வேர்ட்லேயே இருக்கு பாருங்க. ஸோ அந்த அப்போஸ்தலர் அந்த பெந்தகோஸ்து நாள்ல என்ன நடந்துச்சுன்னு நீங்க படிச்சா உங்களுக்கு தெரியும். ஆக்ட்ஸ் 1-2லாம் நீங்க படிச்சா தெரியும். அதுல வந்து அந்த பிரிந்திருக்கிற நாவுகள் வந்து அவங்க மேல இறங்குச்சு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவர் வந்ததே நாக்கு தான், நாக்கு சுத்திகரிக்க தான் மெயின். ஓகேவா? ஸோ அந்நிய பாஷையில பேசுறதோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ இப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது நாக்கு எவ்வளவு பொல்லாதுன்னு நம்ம பார்த்தோம். அதை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னா நமக்கு தேவையான முக்கியமான விஷயம் அந்நிய பாஷைகள். நாக்க தொட்டா மொத்த வாழ்க்கையும் தொட்டது போல. ஓகேவா? நாக்க தொட்டா மொத்த வாழ்க்கையும் தொட்டா மாதிரி கணக்கு. அதனால்தான் அதற்கு பேரே டங்ஸ் என்று வழங்கப்பட்டது. தட்ஸ் வை இட் வாஸ் கால்ட் டங்ஸ். அதனால தான் நான் என்கரேஜ் பண்றேன். தட்ஸ் வை வி ஷுட் நாட் ஸ்டாப் ஸ்பீக்கிங் இன் டங்ஸ். அந்நிய பாஷையின் வரம் பெற்றவர்கள் பெறாதவங்க ஆண்டவர் தயவு செஞ்சு கேட்டு வாங்கிக்கோங்க. ரொம்ப 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 முக்கியமான கிஃப்ட். ஓகேவா? அதை மிஸ் பண்றாதீங்க. அதுதான் நான் என்னால என்கரேஜ் பண்ண முடியும். ஓகேவா? அதனால அந்நிய பாஷையில பேசுறதுல நீங்க ஸ்டாப் பண்ணக்கூடாது. நான் உங்களை என்கரேஜ் பண்றேன். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, புதிய ஏற்பாடு அந்த சரித்திரத்துல ஒன் ஆஃப் த மெயின் ஜீசஸ்க்கு அப்புறம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பைபிள் கேரக்டர் யாரு அப்படின்னா பவுல். நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் இல்லைன்னா புதிய ஏற்பாடு இவ்வளவு பெருசாவே போயிருக்காது. ரொம்ப ஷார்ட்டா காஸ்பல்ஸ்லயே முடிஞ்சிருக்கும். பவுல் எழுதுறாரு 1 கொரிந்தியர் 14-18. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் பாருங்களேன். 1 கொரிந்தியர் 14-18 பவுல் சொல்றாரு, உங்களில் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன். அந்நிய பாஷை தான் சொல்றேன், இங்கிலீஷ்ல டங்ஸ்ன்னு இருக்கு. ஓகே, உங்களை எல்லார காட்டிலும் நான் அதிகமா அந்நிய பாஷை பேசுறேன்ப்பா. இதற்காக நான் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் ஒரு விஷயத்துல போஸ் பண்றாரு. ஏன்பா, அவர் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே வராது சர்ச்சஸ்க்கு, கொரிந்தியன்ஸ்க்கு. அதுல ஒன் ஆஃப் த விஷயம் அவர் சொல்ல வரது என்னன்னா, இந்த பேர் எல்லாம் இருக்கட்டும், உங்க எல்லார காட்டிலும் நான் அதிகமா அந்நிய பாஷை பேசுற ஆளுன்னு. இன்னொரு வசனம் படிக்கலாமா? 1 கொரிந்தியர் 14:39 இது நிறைய சபைகளுக்கு, நிறைய ஆத்மாக்களுக்கு, நிறைய கிறிஸ்தவர்கள் தேவைப்படுற ஒரு வார்த்தை. இந்த வசனம் தெரியாம நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கிறேன். ஆனா இப்ப இந்த வசனம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ரட்சிப்பு முழுமை அஞ்சது நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா இந்த தப்பை நான் பண்ணியிருக்கேன். எந்த தப்புன்னு பார்க்கலாமா? 1 கொரிந்தியர் 14:39 வசனம் சொல்லுது, இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள். வெரி குட். கமா, அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கும் தடை பண்ணாதிருங்கள். உங்கள் சபை அந்நிய பாஷைகளை பேச அதாவது சர்ச்ல பேசக்கூடாது. நான் சர்ச்சை பத்தி சொல்ல. ஓகேவா? சர்ச்ல பேசினா இன்டர்பிரேட்டர் தேவை, டிரான்ஸ்லேஷன் தேவை பண்ணிட்டு வேதம் தெளிவா சொல்ல, அதை பத்தி இல்லை. அதாவது ஒரு தனிநபர் தன்னுடைய பர்சனல் சுத்திகரிப்புக்காக பக்தி விருத்திக்கு எதுவோ அந்நிய பாஷை பேசுறோம். ஓகே, பக்தி விருத்தி, அது நான் வேர்ஸ் ரெஃபரன்ஸ் கீழே தரேன். என்னுடைய பக்தி விருத்திக்காக நான் அந்நிய பாஷை பேசுறேன். அதை ஒரு தனிநபரோ ஒரு பாஸ்டரோ ஒரு சபையோ தடை பண்ணுச்சுன்னா நான் அந்த சத்தியத்தை கேட்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கணும். வேதம் தான் சத்தியம், வேதம் தான் வெளிச்சம், வேதம் தான் நம்மளுடைய ஃபைனல் சே. எந்த பாஸ்டர் சொன்னாரு, எந்த ஊழியக்காரர் சொல்றாருலாம் கிடையாது. என்ன ஏன் நான் சொல்றதே கேட்குது. வார்த்தையை படிங்க, வார்த்தை விடுதலை ஆகட்டும். ஓகே, வசனம் சொல்லுது 1 கொரிந்தியர் 14:39 இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், ஆனா அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கும் தடை பண்ணாதிருங்கள். தீர்க்க தரிசனம் ரொம்ப முக்கியம்ப்பா. எஸ், ஐ என்கரேஜ் யூ தட். அதுக்குன்ட்டு அந்நிய பாஷை முக்கியம் இல்லை நீ சொல்றாத. அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கும் தடை பண்ணாதிருங்க. இங்க இருக்கிற யாருன்னா அந்நிய பாஷையின் வரம் பெற்று பேச யாருன்னா தடை பண்ணாங்கன்னா அவங்களை விட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு தூரம் விலகுறீங்களோ விலகுங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையில நீங்க சென்றடைய வேண்டிய பெரிய உயரங்களை தடை பண்ணுகிறது அந்த நபர். ஏன்னா வார்த்தை சொல்லிட்டு அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கு தடை பண்ணாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை சொல்லுது. இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு கம்பாரிசனுக்குள்ள வரலாம். யோபு 32:8. யோபு 32:8 படிக்கலாமா? ஆமா, படிக்கிறீங்களா? யோபு 32:8. The importance. எஸ். எடுத்துட்டீங்களா? ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். ஸ்லோ அண்ட் ஸ்டடியா படிங்க. ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே
அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். ஆமென், ஆமென், ஆமென். இப்போ ஒரு முக்கியமான ஒரு வேர்டு டெப்த்துக்கு நம்ம போகிறோம். என்ன அப்படின்னா, யோபு 32:8 ஒரு வார்த்தை சொல்லுது. ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு. சர்வ வல்லவருடைய அண்டர்லைன் சுவாசமே அவர்களை என்னவாக்குமா? உணர்வுள்ளவர்களாக்கும். உணர்வுள்ளவர்களாகும். உணர்வு இல்லாம சுத்தினே இருக்கிறோமா? அந்நிய பாஷை பேசுறதில்லன்னு அர்த்தம். அந்நிய பாஷை பேசி அவருடைய கிரியையில அவருடைய அந்த ப்ராசஸ்ல ஈடுபட்டா இந்த வசனம் வந்து எங்க லிங்க் ஆகுது நான் சொல்றேன் பாருங்க. சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும் மனுஷர்களை. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஆதாமை தேவன் படைக்கும்போது, ஆதாமும் ஏவாளும் தேவனோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் நெட் பாண்ட்ல இருந்தாங்க. அதாவது ரொம்ப ரொம்ப இன்டிமேட்டான ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. காரணம், ரீசன் ஆதியாகமம் 2:7 குரூஷியலான வசனம். ஆதியாகமம் 2:7 வசனம் சொல்லுது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி, அண்டர்லைன், ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். ஜீவ சுவாசம் என்பது ஸ்பிரிட்டுக்கு சமானம். ஏன் அப்படின்னா, இந்த வேர்டு ஒரிஜினல் மீனிங்ல போகும்போது ருவா அப்படின்னு இருக்கு. ஓகேவா? அந்த ஜீவ சுவாசத்தை ஊதுறார் இல்லையா, அதுக்கு பேர் டு பிரீத் லைஃப். ருவா அப்படின்னு இருக்கு. ஓகேவா? அதுக்கு மீனிங் வந்து அவனுக்கு வந்து ஸ்பிரிட்டை தராரு. ஹோலி ஸ்பிரிட் இல்லை, அவரு காட் வந்து ஸ்பிரிட்டை கொடுக்குறாரு. அந்த ஸ்பிரிட்டை தான் ஆதாம் என்ன பண்ணிடுறான்? ஜீவாத்மா ஆனான் இல்லையா? பாவம் வந்ததுக்கு அப்புறம் வசனம் சொல்லுது, நீ இதை சாப்பிடும் நாள்லே சாகவே சாவே. அது வந்து பிசிக்கல் டெத்தை பத்தி இல்ல, அவன் கிட்ட இருக்கிற ஸ்பிரிட் அவன் இழந்து போனான். கர்த்தர் ஜீவ சுவாசத்தை கொடுத்து மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். ஆனால் கர்த்தர் செய்யக்கூடாதுன்னு சொன்ன அந்த பாவத்தை அவன் செஞ்சதுனால காட் கூட இருந்த அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் கட் ஆச்சு. இன்னொரு வார்த்தைகள் இதை சொல்லணும் அப்படின்னா, ஸ்பிரிட் ஸ்பிரிட் ஆவி அவனோடு ரிசைட் பண்ண முடியல. அவனுக்குள்ள ஒரு ஸ்பெஷலான அந்த ருவான்னு சொல்லப்படுகிற அந்த ஒரு காரியம், அந்த ஸ்பிரிட் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் பாவம் செஞ்சதன் விளைவாக அவன் ஆவியானவரை இழந்தான். அந்த ஸ்பிரிட் அவன் மிஸ் பண்ணதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, ஆவியானவர் அவனுக்குள்ள தங்கி தெரித்திருக்க முடியவில்லை. சோ இது ஆதி ஆகமத்திலே கட்டாச்சு, ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ்ல. ஓகே, இதோட விளைவா என்ன நடக்குதுன்னா, காட் ட்ரைட் மெனி வேஸ், பட் அது ஒர்க் அவுட் ஆகலன்றதுனால அதை மீட்டு எடுக்க தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தாரு. இயேசு கொடுத்ததுலேயே பெரிய விஷயம் எதுன்னு யாருன்னா கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவர் தன்னுடைய உயிரே எனக்காக கொடுத்தாரு, அதுதான் ஏசப்பா கொடுத்த பெரிய கிஃப்ட்னு சொல்லுவாங்க. இன்னும் இயேசு உயிரை கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம் தான். ஆனா இயேசு கொடுத்தது தி பெஸ்டான விஷயம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். அவர் கொடுத்ததுல பெஸ்ட் கிஃப்ட் என்ன? பரிசுத்த ஆவியானவர். எஸ், அந்த 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 உறவை நம்ம இழந்த அந்த ஆவியை மீட்டெடுக்க தான் ஏசப்பா இந்த உலகத்துல வந்தாரு. அவர் நம்ம கொடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பிரிட்டை கொடுத்தாரு. ஸ்பிரிட் அந்த ஆண்டவர் பார்த்தா ஸ்பிரிட் வேலை ஆகாது, ஹோலி ஸ்பிரிட்டை கொடுக்குறான்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவரை பர்மனண்டா, யாருமே நம்மளை விட்டு எடுக்காத பர்மனண்டா நமக்குள்ள ரிசைட் ஆகிறதுக்கு. ஓகேவா? ஒரு 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 காரியம் வந்துட்டு போறது வேற, ரிசைட் ஆகிறது வேற, அங்க ரெசிடென்டா இருக்கிறது வேற. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எந்த வடிவத்துல கொடுத்திருக்காருன்னா, நம்ம கூடயே தங்கி தரித்திருக்க தான் கொடுத்துரு, நமக்குள்ளே வாசம் பண்ண கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ யோசிச்சு பார்க்கும் போது நமக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஆதாம் அந்த டைம்ல கர்த்தர் கொடுத்த உறவை மிஸ் பண்ணிட்டான். ஆனா இந்த டைம்ல நம்மளோட உறவு கொள்ள கர்த்தர் கொடுத்த மாபெரும் ஒரு பொக்கிஷம் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் வசனம் சொல்லுது, அனல் மூட்டி எழுப்பு, அனுதினமும் அனல் அனல் மூட்டி எழுப்ப சொல்லி வேர்ட் என்கரேஜ் பண்ண தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுறாரு. 2 தீமோத்தேயு 1:6 வசனம் சொல்லுது, இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை, உனக்கு உண்டான தேவ வரத்தை, பரிசுத்த ஆவியானவரை அந்நிய பாஷையின் பேசுறது மூலியமாக நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்போட்டுகிறேன். அனல் மூட்டி எழுப்பி விடு. இதுக்கு வந்து சிம்பிளா சொல்லணும்னா, நீ இதை பேரு ஆவியானவர் அப்படியே தூங்க விட்டு இருக்காது. ஆவியானவர் வந்து அணைந்து போடாம நீ பாத்துக்கணும். அதுக்கு நீ அனல் மூட்டி எழுப்பணும். அதுக்கு ஒன் ஆஃப் த முக்கியமான கேட்டலிஸ்ட் என்ன? நிறைய விஷயம் இருக்கு, வேர்ட் ஆஃப் காட் இருக்கு, துதி இருக்கு. பட் ஒன் ஆஃப் த கோர் கேட்டலிஸ்ட் என்ன அப்படின்னா, அந்நிய பாஷைன்னு வரும். நீங்க அந்நிய பாஷையில பேச 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 நம்மளுடைய ஆவி அனல் விட்டு எரியும். அனல் மூட்டி எழுப்புறதுக்கு ஒன் ஆஃப் த கீ எலமெண்ட் என்ன அப்படின்னா அந்நிய பாஷைகள். 1 தீமோத்தேயு 4:14 வசனம் சொல்லுது, மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியா இருக்க வேணாம். அந்நிய பாஷையின் வரத்தை நம்ம பிராக்டிஸ் பண்ணே இருக்கலாம். உனக்கு அருளப்பட்ட மாபெரும் பொக்கிஷமாகிய ஆவியானவரை நீ அசட்டை பண்ணாதே. அனல் மூட்டி எழுப்பிவிடும். ஆவியானவர் அனல் மூட்டி எழுப்ப ஒன் ஆஃப் த முக்கியமான விஷயம் என்னன்னா அந்நிய பாஷையின் வரம். அனல் மூட்டி அனுதினமும் அனல் மூட்டணும்.
எழுப்புதல் தானா நடக்கும். அந்நிய பாஷைகள்ல பேச 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 நம்ம எந்த அளவுக்கு டாமினேஷன் நம்ம டாப் லெவல்ல எடுத்துட்டு வரமோ, பேசி 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 ஆவியான ஒரு பெரிய கிரியை நடத்த 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 அதன் விளைவாக எழுப்புதல் தானா நடக்கும். எழுப்புதலுக்காக இனிமேல் ஜெபம் பண்ணாதீங்க. எழுப்புதல் உங்கள கொண்டு தான் நடக்கும். என்ன கொண்டு தான் நடக்கும். எழுப்புதல் உன்னிடத்துல இருந்து தான் துவங்கும். நான் விசுவாசிக்கிறேன். எழுப்புதல் என்னிடத்துல இருந்து தான் துவங்கும். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன். டோன்ட் மிஸ் ஹோலி ஸ்பிரிட். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஆவியானவர் வந்து மிஸ் பண்றாங்க. ஏன்னா, அ ஏசப்பாவ இந்த உலகத்துல 33 வருஷம் அவர் வந்து பிசிக்கல் ஃபார்ம்ல வந்தாரு. திஸ் வேர்ல்ட் ஃபெயில் டு அக்சஸ் ஹிம். ஒரு வெகு சிலர் தான் இயேசுவுடைய அந்த பிசிக்கல் பிரசன்ஸ வந்து யூஸ் பண்ணிக்கினாங்க. யூதர்கள் பெரும்பாலும் அவர் யூஸ் பண்ணிக்கல. ஏன்னா யூதன் வந்து வேற வேற விதத்துல அவர் வருவாருன்னு எதிர்பார்த்தான். மிஸ் பண்ணிட்டான். ஆனா வெகு சிலர் தான் அக்சஸ் பண்ணாங்க. அதே தப்ப நம்ப பரிசுத்த ஆவியானவர்கிட்ட பண்ண வேணாம். அதே மிஸ்டேக்க ரிப்பீட் பண்ணி சேம் ஓல்டு பேட்டர்ன் ஒரு மொக்கையான ஒரு லைஃப் ஸ்டைல்ல ஒரு லூப்ல வாழ வேணாம். சாபத்துல வாழ வேணாம். நான் விசுவாசிக்கிறேன். அந்நிய பாஷையின் வரங்களை நீங்க பயன்படுத்த அனல் மூட்டி எழுப்ப ஆவியானவர் உங்களுக்குள்ளும் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யறது இந்த உலகம் பார்க்கணும். ஹalleluya. Holy Spirit is here to make us upgrade back to dominion. அந்த ஒரு டாமினியனை நமக்கு கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். அவரை அனல் மூட்டி எழுப்ப தேவையான ஒன் ஆஃப் த ரொம்ப ரொம்ப முக்கியமான வரம் அந்நிய பாஷையின் வரம். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு, ஜஸ்ட் கோஆபரேட் வித் ஹிம். நம்ம அவர் கோஆபரேட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அந்த டாமினியன் கிட்ட நம்ம அப்கிரேட் பேக் ஆகலாம். ஆக்சுவலா ஓகே. அந்நிய பாஷைகளில் கர்த்தருடைய மகத்துவங்களை முனவி கொண்டே இருக்கும். இந்த வாரம் முழுவதுமா, வாரம் இல்ல, இனிமேல் வாழ்க்கை ஃபுல்லா நம்ம செய்ய போற ஒரு விஷயம் இருக்கு. இந்த டாமினியனை கன்சிஸ்டன்டா தக்க வைத்துக் கொள்ள ஒரு ஒரு முக்கியமான சீக்ரெட் இருக்கு. என்னன்னா, அந்நிய பாஷைகளில் கர்த்தருடைய மகத்துவங்களை பேச கேட்கணும் வசனம் சொல்லுது அப்போஸ்தலர்ல. ஓகே. அப்போ அந்நிய பாஷையில் நம்ம பேச பேச கர்த்தருடைய மகத்துவங்களை முனவி கொண்டே இருக்க போகிறோம். ஆவியை அனல் மூட்டி விட்டு எரிய செய்து கொண்டே இருக்க போகிறோம். ஆவியின் அனல் ஆவியானவர் மூலமாக நமக்குள் பெரிய காரியங்களை அவர் செய்ய போறார். ஆவியின் அனல் பெருக 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 ஆவியானவர் முழுமையில நிறைவுல நம்ம வாழும்போது அவர் நம்மை கொண்டும் நமக்குள்ள எஸ்பெஷலா பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். ஒரே ஒரு வசனம் மட்டும் நான் சொல்லி கோட் பண்றேன். 1 கொரிந்தியர் 14:4 வசனம் சொல்லுது, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனும் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். இங்க இருக்கிற யாருன்னா ஒருத்தர் வந்து அந்நிய பாஷெல்லாம் வேணாம் பிரதர், நான் தீர்க்க தரிசனம் சொல்றேன்னா ஸ்தோத்திரம், நீங்க தாராளமா பண்ணலாம். சர்ச்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்ட் வந்து த கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபசி. ஓகேவா? ஆனால் உங்களுடைய லைஃப் சுத்திகரிக்கப்படணுமா, உங்களுடைய பர்சனல் அந்த பக்தி விருத்திக்கு ஏதுவா உங்களுடைய லைஃப் வந்து அந்த பியூரிட்டி மெயின்டைன் ஆகணுமா, அந்நிய பாஷையின் வரம் இல்லாம உங்களால 100% பியூரா வாழவே முடியாது. நல்லா ஷியூரா சொல்ல முடியும். பெரிய பெரிய ஊழியக்காரன் நிறைய பேர் ரெக்கார்ட்ஸ் போட்டு போயிருக்கிறாங்க. இதெல்லாம் நான் அவங்களுடைய அந்த கோட்ஸ்லாம் நான் வந்து எஸ்ஐசி மெயின் குரூப்ல நான் ஷேர் பண்றேன். ரொம்ப ரொம்ப பெரிய தலைங்க எல்லாருமே அந்த அந்நிய பாஷையில நிரம்பி வழிஞ்சு நிறைய டாக்டர் டிஜிஎஸ் தினகரன், நம்ம இந்தியன் சொல்றேன். இப்ப இருக்கிற நிறைய ஊழியக்காரங்க பேசுறாங்க. டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அதோட முக்கியத்துவத்தை பேசிருக்கிறார். நம்ம பெக்மான் சாய் அவ்வளவு இன்சிஸ்ட் பண்றாரு, எல்லாரையும் பேச வைங்க, சபையை பேச வைங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க இன்ன வரைக்குமே ஏன் டாப்ல இருக்கிறாங்கன்னா, அவங்க அந்நிய பாஷையின் வரத்தை அனல் மூட்டி எழுப்பி 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 அவங்களோட லைஃப் ரொம்ப சும்மா டாப் லெவல்ல இருக்கிறது. ஒன் ஆஃப் த முக்கியமான ரீசன் அந்நிய பாஷைகள் நான் சொல்லங்க, அவங்க சொல்றாங்க. நீங்க வேணா அவங்களோட இன்டர்வியூஸ் கேளுங்க. ஃபாரின்ல நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் செய்த டாக்டர் ஜான் ஜி லேக், ஸ்மித் விகில்ஸ்வர்த், பல பேரை மருத்துவர்களை எழுப்பி இருக்காரு இல்லையா, ரெக்கார்டடு 13ன்னு நினைக்கிறேன். ஓகே. அந்த அளவுக்கு பெரிய பெரிய அற்புதங்களை செய்யறவங்கலாம் சொல்றாங்க அந்நிய பாஷையில பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு கோட் படிக்கலாமா? ஒரே ஒரு கோட். ஏன்னா இந்த ஸ்மித் விகில்ஸ்வர்த் பத்தி சொல்லும் போது அந்த ஒரு நான் நிறைய கோட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சேன். நம்மளுடைய கிரேட் லெஜண்ட்ஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி அவங்க சொன்ன நிறைய கோட்ஸ் வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சேன். பட் ஒரே ஒரு கோட் மட்டும் ஒரு சாம்பிளுக்காக நான் இங்க ப்ரெசென்ட் பண்ண நான் ஆசைப்படுறேன். யாரு? எஸ், ஸ்மித் விகில்ஸ்வர்த் சொல்றாரு பாருங்க, ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன். No Pentecostal person out to get out of bed without being lost in the spirit and speaking in tongues as the spirit gives utterance. அதாவது என்ன சொல்றாரு இவர்னா, ஒரு தனிநபரும் ஒரு பெண்டகாஸ்டல் பர்சனும், இந்த பெண்டகாஸ்டல் பர்சன்றதை விட்டுலாம். ஓகேவா? நம்ம அதுல நிறைய டிபேட்ஸ் இருக்குது. கர்த்தரோட ஆவினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனும் பெட்டை விட்டு ஏன் செய்யும் போது ஆவின் முழுமையில நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை ஆவியானவர் உணர்த்தி நம்ம பேசுகிற அந்நிய பாஷையில பேசாம ஒருத்தராலே இருக்க முடியாது அப்படின்ற அளவிற்கு இவர்கள்
ரொம்ப 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 சீரியஸா அந்நிய பாஷையை ட்ரீட் பண்ணாங்க. மைட் பி இந்த காலகட்டத்தில நிறைய கன்ஃப்யூஷன்ஸ் வந்ததுனாலும், நிறைய பேர் நிறைய பிரசங்கியர்கள் நம்மள கன்ஃப்யூஸ் பண்ணி விட்டதுனாலயும், அது வந்து நம்ம மிஸ் பண்ணியிருக்கலாம். பட் இந்த நாள்ல ஐ பெர்சனலி என்கரேஜ் யூ டூ ஸ்பீக் இன் டங்ஸ், ப்ரே இன் டங்ஸ். அந்த டங்ஸோட இம்பார்ட்டன்ஸ், அந்நிய பாஷையின் வார்த்தையோட இம்பார்ட்டன்ஸ் இஸ் சோ வெரி க்ரூஷியல். இந்த கோட் பாருங்க. வென் ஐ பிரேட் லாங் இன் டங்ஸ், ரெவலேஷன் ஃப்ளோட் லைக் எ ரிவர். கென்னத் ஹேகின் அப்படின்ற மாரி ஒருத்தர் சொல்றாரு, ஒரு ஊழியர். நான் ரொம்ப நேரம் அந்நிய பாஷையில பேசும்போது, அப்படியே ரெவலேஷன்ஸ் வந்து ஒரு நதி போல ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சது. நான் இந்த வார்த்தைய பேசுறதுக்கு முன்பதாக நான் சொல்றேன், நானும் என்னை போன்ற நெறைய பேர் இருக்கிறாங்க. அந்நிய பாஷைலாம் என்னன்னு தெரியாது. பேசினாலும் அது சரியா தப்பான்னு தெரியாது. இது மாரி ஒரு கன்ஃப்யூஷன்ல இருந்த ஒரு பெர்சன் தான் நானும். ஆனா ஆவியானவர் என்ன தொட்டு அந்நிய பாஷைனா என்னன்ற ஒரு ஸ்ட்ராங்கான டீச்சிங்ஸ்குள்ள போனதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் அதோட முக்கியத்துவம் அறிந்ததுக்கு அப்புறம், நான் சாட்சியா சொல்ல முடியும். என்னால ஷூர் ஷாட்டா சொல்ல முடியும். என் வாழ்க்கை இருள்ல இருந்துச்சு. என் வாழ்க்கை வந்து இல்லன்னா பார்ஷியலி லைட்ன்னு வச்சுக்கலாமா? அனலும் இல்லாமல், குளிரும் இல்லாம சொல்லுவாங்க. அந்த மாரி ஒரு லெவல்ல இந்த முழுக்க முழுக்க வெளிச்சம் மட்டுமே நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில இப்ப பிரசன்ட்டா வாழ உதவி செய்வது ஒண்ணே ஒண்ணு தான். அந்நிய பாஷையின் வரம். இத நான் உணர்ந்ததுக்கு அப்புறம் தான், நான் இத பெர்சனலா பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். அந்நிய பாஷையின் வரத்துல நம்ம நிரம்ப புது பலனால் கர்த்தர் என்ன நிரப்புனத நானே பார்த்துருக்கேன். நானே அனுபவிச்சிருக்கிறேன். அனுபவிச்சத நான் ஷேர் பண்றேன். யாரோ சொன்னத கேட்டு நான் ஷேர் பண்ணல இந்த மெசேஜ்ல. நான் அனுபவித்தது, நான் பேசுகிறது, நான் ருசி பார்த்த அந்த அந்நிய பாஷைய நீங்களும் ருசி பார்க்கணும். நீங்களும் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கணும். அதோடைய வல்லமைகள நீங்க பார்க்கணும். அது அந்த அந்நிய பாஷையின் வரம் உங்க லைஃப்ல செய்யப்போகிற மாற்றங்கள, டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ, பெரிய பெரிய புரட்சிகளை நான் பார்க்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. ஸோ நான் அந்நிய பாஷையில நிரம்பி, ம் ஆவியில நிரம்பி அந்த அனல் மூட்டி எழுப்ப தேவைப்படுற அந்த அந்நிய பாஷையில பேச எப்படி ஆவி அனலா மாறி பெரிய காரியங்கள என் லைஃப்ல நானே பார்க்கிறேன். பிறருடைய லைஃப்லயும் செய்ய, ஊழியங்கள செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டுறோம். பிறருக்கு ஆச்சரியமான ஒளியா கர்த்தர் வைத்திருக்கிறாரோ, அதேபோல உங்களையும் ஆச்சரியமான ஒளியாய் வைக்க கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அதுக்கு நான் ஸ்டார்ட்டிங்லயே சொன்ன மாரி கோஆப்பரேட் பண்ண வேண்டிய ஒரே ஆள் நீங்க மட்டும் தான். கர்த்தருடைய பிரியம் என்ன தெரியுமா? நீங்க இழந்த ஸ்தானத்த திருப்பி பெறணும். நம்ம இழந்த ஸ்தானம் என்ன? டொமினியன். போன வாரம் பார்த்தோம். அந்த டொமினியன திருப்பி நம்ம திருப்பி அப்கிரேட் ஆவணும் அந்த டொமினியனுக்கு அப்படின்னா, அதுக்கு ஆவியானவருடைய முழு ஆளுகை வேணும். ஆவியானவருடைய முழு ஆளுகை நமக்கு வேணும்னா, அத ட்ரிகர் பண்ற கேட்டலிஸ்ட்ட அனல் மூட்டி எழுப்ப நமக்கு தேவையானது அந்நிய பாஷையின் வரும். நெறைய வேர்ட் ஆஃப் காட் மூலியமா, துதியின் மூலியமா, நெறைய பல்வேறு காரியங்கள் மூலமா நம்ம வந்து வேர்ட் ஆஃப் காட் போன வீக் தான் பார்த்தோம் இல்லையா? அதோட இம்பார்ட்டன்ஸ். அது மூலியமாவும் நம்ம வந்து ஆவியானவருடைய முழுமைய நம்ம தேடலாம். ஆனா, அந்நிய பாஷை வந்து நெறைய ஒரு பெரிய காரியங்களை ஹெல்ப் பண்ணும். இதுவரைக்கும் நீங்க அந்நிய பாஷையின் வரம் நீங்க பெறாத இத கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, நீங்க பெறாம இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு ஆண்டவர்ட்ட கேளுங்க. கேளுங்கள். அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள். நீங்க அத ட்ரை பண்ணி பாருங்க. இதுவரைக்கும் பெறாதவர்கள் ஆல்ரெடி அந்நிய பாஷையின் வரத்த நீங்க பெற்றிருக்கிறீங்களா? அதுல நிரம்பி வழிய நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்றத காட்டிலும் அதுக்கென்று நேரம் ஒதுக்கி நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. நேரம் ஒதுக்கி நீங்க உட்காரும்போது அந்நிய பாஷையில பேச பெரிய காரியங்களே கர்த்தர் உங்கள கொண்டு செய்வாரு. உங்க வாழ்க்கையில செய்வாரு. அதுக்கு யார் சாட்சினா நீங்க தான் சாட்சி. எதிர்காலத்துல வந்து எஸ்எஸ்சில வந்து ஷேர் பண்ணுமாறு நான் தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வார்த்தையை கேட்ட கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. தேங்க் யூ சோ மச். காட் பிளெஸ் யூ ஆல்.